உலக அளவில் இப்போ விவாகரத்து புள்ளி விவரம் தலையை சுத்த வைக்குது. 100ல் 50 பேத்துக்கு விவாகரத்து விண்ணப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் பெரும்பாலும் வீட்டை கவனித்து கொண்டு பொருளாதார ரீதியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாமல் இன்னைக்கும் தவிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த விவாகரத்து பண்ணி குழந்தையோட கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு பிரச்சனைனா குழந்தைகளுக்கும் சிக்கல் தான். பெண்கள் பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்தே இருக்கணுமா? அந்த மனநிலை இன்னும் மாறலை. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. இரண்டாவது திருமணம் இப்போ இருக்க காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் பெருகிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் பெண்கள் அதிகமாக சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. அதில் சிக்கல் வராமல் எப்படி இரண்டாவது திருமணத்தை நீங்கள் சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 2 மனம் இணைஞ்சு வாழ்வது தான் திருமணம். ஆனால் பெரும்பாலான திருமணங்கள் அப்படி இருக்கிறது இல்லை. ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாக ஆரம்பிக்குது. அந்த கல்யாணமே அதுக்கு வாங்கின கடன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது சங்கடங்கள் அதிகமாயிட்டே வருது. அது சண்டையில் போய் முடியுது. அந்த சண்டை விவாகரத்து வரைக்கும் போயிடுது. அதற்கு இடையில குழந்தைகள் வேற வந்துடுறாங்க. அதற்கோசரம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் முடியாத பட்சத்தில் விவாகரத்து. 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. 2 பேருக்குமே மன கஷ்டம். பெற்றோருக்கும் இதால் மன கஷ்டம்தான். சரி, ஒரு திருமணம் இப்படி ஆயிடுச்சு, நாம் அடுத்த திருமணத்தை நல்லதாக அமைச்சிக்குவோம் அப்படின்னு ஆண்கள் விரைவில் முடிவெடுத்துருவாங்க. ஆனால் பெண்கள் முடிவெடுக்கிறதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னொரு வாழ்க்கை தேர்வு செய்ததில் மணமக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். அதுவும் பெண் 2வது திருமணம் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்விகளை பெண்கள் எதிர்கொள்ளவே முடியாது. வார்த்தைகளாலே நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு கேள்விகள் இருக்கும். அதையும் மீறி அந்த பெண்ணுக்கு 2வது திருமணம், அந்த ஆண் இவங்களை விட கொஞ்சம் வசதியாக இருந்துட்டா பணத்துக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பெண்கள் எல்லாமே அவங்க சுய தொழில் செய்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இல்லை சுயமாக தொழில் பண்ணுறாங்க. ஒரு வருமானத்தோடு தான் இருக்காங்க இந்த காலத்தில். அந்த சுய சம்பாத்தியம் அவங்கள சுயமாக முடிவெடுக்க வைக்கும். இது எல்லாமே தாண்டியும் 2வது திருமணம் பெண்கள் பண்ணுறாங்கன்னாவே பணத்துக்காக தான் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க. பெண்கள் பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்தே இருக்கணுமா? அந்த மனநிலை இன்னும் மாறலை. இந்த மாதிரி டைமில் பெண்களுக்கு ஆண்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி 2வது திருமணம் என்பது இவங்க 2 பேரும் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. முதல் திருமணத்தில் குழந்தைகள் இருந்தால் அது அவர்களையும் பாதிக்கும். முதல்ல தன்னுடைய புதிய பெற்றோரை குழந்தைக ஏற்றுக்கிறதுல சிரமம் இருக்கும். அதே மாதிரி அந்த பழைய பெற்றோரை, அப்பாவையோ அம்மாவையோ பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படும் பிரச்சனை, இது எல்லாமே இந்த விவாகரத்து பண்ணி குழந்தையோட கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு பிரச்சனைனா குழந்தைகளுக்கும் சிக்கல் தான். விவாகரத்து வழக்குகளில் பெரும்பாலும் கணவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்க்கறதில்ல, இல்லைன்னா பார்க்க அனுமதிக்கிறதில்ல. அது ஒரு எழுதப்படாத சட்டமாகவே ஆயிடுச்சு. பெண்கள் தான் குழந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது சட்டப்படி இல்லைனாலும் பெண்கள் நாங்களே குழந்தைகளை பார்த்துக்கிறோம், அந்த பராமரிப்பு கொடுத்தா போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. பெரும்பாலும் ஆண்களும் குழந்தைகளை வளர்த்துறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். 2ஆம் திருமணம் பெண்களும் இதில் அடங்குவாங்க. அவங்களுமே முதல் கணவரோட குழந்தைகளை அந்த முதல் கணவர் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. இதில் குழந்தைகள் ஆண் பெண் இந்த பாகுபாடெல்லாம் இல்லை. குழந்தைகள் பொது வெளியில்
தயக்கமாக தான் இருக்காங்க. அது இந்த 2ஆம் திருமணம் செய்யும் பொழுது அந்த பெற்றோரையும் அந்த குழந்தைகளையும் சிறிது காலம் நிம்மதி இல்லாமல் வைக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, எல்லாம் திரும்பவும் ஒரே வீட்டில் இருக்குமே, இந்த கணவரோட இருக்கும் பொழுது அந்த கணவரின் குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இந்த யோசனை பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் பெண்கள் பெரும்பாலும் வீட்டை கவனித்து கொண்டு பொருளாதார ரீதியாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியாமல் இன்னைக்கும் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிடிக்காத வாழ்க்கையிலிருந்து வெளியேற நினைக்கும் பொழுது இந்த பணப்பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிற்கிது. சிறிது காலத்திலேயே நிலைமை சரியில்லை அப்படிங்கும்போது கடனை வாங்கி சிறிது காலம் ஓட்டிடலாம், அதற்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. அல்லது வேறு ஏதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணதில் கூட நம்ம பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க, அல்லது நம்ம பேங்க்லேருந்து வாங்கி தரோம், இது எல்லாமே பண்ணுறோம். அந்த மாதிரி பணச்சிக்கல்கள் சேர்ந்துருது. அது சிரமத்தை தருது. பொருளாதார சுதந்திரம்ங்கிறது பெண்களின் 2வது திருமணத்தில் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா உலக அளவில் இப்போ விவாகரத்து புள்ளி விவரம் தலையை சுத்த வைக்குது. 100ல் 50 பேர்த்துக்கு விவாகரத்து விண்ணப்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, 2ஆம் திருமணம் செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கையிலும் 100க்கு 60 பேர் விவாகரத்து கேட்குறாங்களாம். இதில் பலரின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. என்னதான் பெண்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தற்போது இருக்கக்கூடிய சமூக அமைப்புப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட விவாகரத்து வழக்குகளை பெண்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அது கேள்விக்குறியாயிடுது. அவங்களுக்கு அது உளவியல் சிக்கலையும் உண்டு பண்ணுது. முதல் திருமணத்தில் பாதிப்பு இருந்தது, அதிலிருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறாங்க, அதுலேயும் பொருளாதார பிரச்சனை, இது பண்ணி இதுலேயும் பிரச்சனை. அப்படின்னா அந்த பெண்கள் 2 பொருளாதார பிரச்சனைகள், குழந்தைகளை பார்க்கறது, அதற்கிடையில் சமூகத்தில் அவங்க பேச்சு வாங்கிறது, இது எல்லாம் சேர்ந்து இந்த 2ஆம் திருமணம் செய்து கொள்ள பெண்கள் பயம் அதிகமாக இருக்குது. மன ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. முதல் திருமணத்திலிருந்து மன ரீதியாக வெளியில் வரணும். முதல் திருமணத்திலேயே திருமணங்கிறதே 2 பேரும் இணைஞ்சு விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கை தான். நீங்கள் அந்த முதல் திருமணத்திலேயே எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படித்தான் அப்படின்னு இருந்துட்டு வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு போனீங்கன்னா இதுலேயும் சிக்கல் தான் ஏற்படும். நீங்கள் முதல் திருமணத்தில் என்னென்ன தவறுகள் பண்ணீங்களோ அது 2ஆம் திருமணத்தில் வராமல் பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து வாழணும். அது எந்த திருமணமாக இருந்தாலும் முக்கியம். பொதுவாக உறவுக்குள் சிக்கல் ஏற்படுறது என்ன? சந்தேகம், பொசசிவ்னஸ். எனக்கு மட்டும்தான் இவங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது, முதல் திருமணத்திலேயே அவர் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த ஆணை பொசசிவ்ல ரொம்ப கண்காணிக்கிறது. இது எல்லாமே தப்பு. சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது. முதல் திருமணத்திலே அவங்க அப்படி இருந்துட்டு வந்துட்டாங்க, 2ஆம் திருமணம் நம்மளை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க நம்ம கிட்டக்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆண்கள் அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது இல்லை. எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க கண்ட்ரோல்லையே நம்மளை வச்சிட்டு இருப்பாங்க. இதோ மாதிரி இருக்கிறது எல்லாமே தப்பு. முதல் திருமணத்தை விட 2ஆம் மன வாழ்க்கையில் இந்த பயங்கள் அதிகமாக இருக்குது. தனது பார்ட்னருக்கு முன்னாள் குடும்பத்தின் மீது இன்னும் ஆர்வம் இருக்கிறதோ அந்த பயம் எப்பயுமே அந்த பெண்ணுக்கு இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பேசணும். ஏன்னா 2ஆம் திருமணம் பண்ணும் வரைக்கும் அந்த முதல் திருமணத்தில் பிறந்த குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பாங்க. அதற்கப்புறம் வளர்ந்து அவங்க கேள்வி கேட்கறதுக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த தாயும் என்ன பண்ணலாம், நீ போய் அப்பா கிட்ட பேசு, இல்லை அந்த தகப்பனும் அம்மா கிட்ட பேசு அப்படிங்கிற முடிவு வரலாம். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நாம் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாகவே பேசிக்கலாம். அது தவறில்லை.
அப்பதான் ஒரு தெளிவான முடிவெடுத்து புதிய வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க முடியும். இதே மாதிரி பொது விழாக்கள் நடக்கும் நேரங்கள்ல குடும்பமா எல்லாரும் ஒன்று கூடுவாங்க. இந்த இரண்டாம் திருமணம் செய்த பெண்ணை அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒருத்தரும் அவங்கள சுட்டி காட்டி இவங்கள ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பெண்களை எவ்வளவு அவதூறு பேச முடியுமோ அவ்வளவு அவதூறு பேசுறாங்க. அதே ஆணுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா விழாக்கள்லையும் அவங்க எப்பயும் போல கலந்துக்குவாங்க. ரெண்டாவது திருமணம் செஞ்சிருந்தாலும் பெண்கள் மன ரீதியா பாதிப்படையும் அளவு ஆண்கள் பாதிப்பை அடையறதில்ல. அதே மாதிரி இந்த குழந்தைகள் விஷயத்திலையும் அவங்க நம்ம பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பாசம் இது எல்லாமே ஆண்களை விட பெண்களை அதிகம் பாதிக்குது. அந்த குழந்தை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழந்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா, முதல் கணவரோட குழந்தை நம்ம பார்த்துக்கிட்டாலும் சரி, இப்போ இருக்க குழந்தை ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பார்த்துக்கிறோமா, அந்த மாதிரி குழப்பங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. எதையும் தெளிவாக முடிவெடுங்க. நம்ம எல்லாமே நல்லது தான் செய்வோம். இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அது ஆண்கள் எப்படி பெருமையா நினைச்சுக்கிறாங்களோ, அது ஆண்மையின் அடையாளம் நினைச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி சமூகத்துல பெண்களும் இருக்கணும். ஆனா சமூகம் என்ன பண்ணுது, பெண்கள் பணத்துக்காக அல்லது உடல் சுகத்திற்காகத்தான் இரண்டாம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி தான் இன்னைக்கும் பார்க்கப்படுது. இதுவே இரண்டாம் திருமணம் செய்து கொண்ட பல பெண்கள் விரும்புறாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் அசை போடும் பொழுது, இந்த சமூகத்தை நினைக்கும் பொழுது, அக்கம் பக்கத்தை நினைக்கும் பொழுது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதே இல்லை. இருக்கிற கடன் பிரச்சனைகளை சரி பண்ணி குழந்தைகளை வளர்த்து அதுவே பத்தும் பத்தாம போய் இந்த இரண்டாம் கல்யாணங்கிற நினைப்பே இல்லாம போயிடுறாங்க. இரண்டாவது திருமணம் இது சமாளிக்கிறது எப்படின்னா, இது 2 பேரோட கடமை அப்படின்னு நினைக்கணும். இதுல ஆண்கள் கண்டிப்பா பெண்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் இன்பமாக அமையும். நன்றி. போர்விகால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்விகால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.